Hello viewers. So இந்த வீடியோல நாம transient response of RC series circuit with sinusoidal input அப்போ அதோடைய corresponding waveforms எல்லாம் எப்படி இருக்கும் என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். So this is my corresponding circuit diagram. So here எனக்கு input வந்து it should be sinusoidal. So V of t is taken as V into sin omega t அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? So therefore இப்போ இதில் loop equation போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? So R into I of t plus 1 by c integral I of t into dt which is equal to v into sin omega t. So இதுதான் வந்து என்னுடைய corresponding loop equation. So இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா I take Laplace on both sides. இப்போ நான் ரெண்டு பக்கமும் Laplace எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா r into I of s plus 1 by c. So இதை வந்து பார்த்தோம்னா I of s divided by s plus q of 0 divided by s which is equal to v into omega divided by s square plus omega square. So இதுதான் ஒரு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நான் எடுத்துக்கிறேன்னா என்னுடைய இனிஷியல் கண்டிஷன் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ மீதி இருக்கிறத நான் ரீஅரேஞ்ச் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ டேக் ஐ ஆஃப் எஸ் அவுட் சைட். இஃப் ஐ மல்டிப்ளை எஸ் இன்டூ சி டு திஸ் டேர்ம் எனக்கு என்ன கிடைக்கும்னா எஸ் இன்டூ RC plus 1 divided by S into C அப்படின்னு கிடைக்கும் which is equal to V into omega divided by S square plus omega square அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? So therefore if I take RC outside அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா S plus 1 by RC into I of S which is equal to I take this SC to this side. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா V into omega C into S divided by S square plus omega square அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த சிக்கு இந்த சி எனக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ மீதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா I of S which is equal to I go for V. இந்த இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஈக்குவலுக்கு இந்த வந்துச்சுன்னா அப்படி இருக்கும். ஸோ இங்க ஒமேகா இருக்கு. ஸோ இந்த ஒமேகாவையும் நான் இங்கேயே போட்டுக்கிறேன் இன்டூ S divided by S plus 1 by RC into S square plus omega square அப்படின்னு இந்த டேர்மை எழுதிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டேர்முக்கு நான் பார்ஷியல் ஃபிராக்ஷன் எடுக்க போறேன். ஸோ இப்போ பார்ஷியல் ஃபிராக்ஷன் எடுக்கக்குள்ள எனக்கு எப்படி இருக்கும்னா இட் இஸ் S divided by S plus 1 by RC into S square plus omega square which is equal to A divided by S plus 1 by RC plus BS plus constant C போடணும். ஆல்ரெடி கெப்பாசிட்டன்ஸ்க்கு ஒரு C இருக்கிறதுனால கன்ஃபியூஷன் வரும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் D கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறேன் இன்ஸ்டெட் ஆஃப் C. ஸோ டிவைட் பை S ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்னா S is equal to A into S ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் BS பிளஸ் D into S பிளஸ் 1 by RC அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். இப்போ A S ஸ்கொயர் பிளஸ் A ஒமேகா ஸ்கொயர் plus B S square plus B divided by RC into S plus DS plus D divided by RC அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ S ஸ்கொயர் டேர்ம்ஸ் எல்லாமே தனியா பிரிச்சிடுறேன். இப்போ பிரிச்சுட்டா என்ன கிடைக்கும் A plus B into S ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த டேர்ம் எனக்கு போயிடுச்சு. அடுத்தது S பிரிச்சோன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா B divided by RC plus D into S. அப்போ இந்த S டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சு. மீதி என்ன இருக்குன்னா A ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் பிளஸ் D டிவைடட் பை RC. இதுதான் வந்து எனக்கு ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ். So now you compare the coefficients. So I take this equation number 1. So now you compare the coefficients. இப்போ கம்பேர் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் A plus B which is equal to 1. Similarly A omega square
plus d divided by RC which is equal to 0. So அதே மாதிரி V divided by RC plus D which is equal to 1. Sorry, இங்க S square term இல்ல, அதனால இங்க வந்து 0 வரும். So therefore A is equal to minus B. First condition. So இங்க வரக்குள்ள I put A omega square which is equal to minus D divided by RC. So therefore D is equal to minus A into omega square RC. So similarly, if I substitute the value of A and D in this equation, எனக்கு என்ன கிடைக்கும்னா it is B divided by RC. சரிங்களா, பிளஸ் D இருக்கிற இடத்துல Dக்கு வந்து என்னன்னு இருக்கு, எனக்கு மைனஸ் ஏன்னு இருக்கு, omega square RC which is equal to 1. And we know that A is equal to minus B. அப்ப இந்த equation எப்படி மாறும்னா B divided by RC plus B into omega square RC which is equal to 1 அப்படின்னு கிடைக்கும். So therefore if I multiply, so B காமனா வெளியே எடுத்துக்கிட்டா என்ன கிடைக்கும், 1 plus omega square R square C square divided by RC which is equal to 1. So therefore B is equal to RC divided by 1 plus omega square R square C square. So this is the value of B. So therefore from this equation A is equal to எனக்கு என்ன கிடைக்கும், minus RC divided by 1 plus omega square R square C square அப்படின்னு கிடைக்கும். If I substitute the value of R in this equation, D is equal to minus A இருக்கிற இடத்துல RC இருக்கு, ஆல்ரெடி இங்க ஒரு RC இருக்கு, கரெக்டுங்களா, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இதுல ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ், சரிங்களா, ஒமேகா ஸ்கொயர் R ஸ்கொயர் C ஸ்கொயர் divided by 1 plus omega square R square C square அப்படின்னு என்னால எழுத முடியும். சரிங்களா, சோ இப்போ இதை வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்றேன், எனக்கு புரியுற மாதிரி, பார்க்க காம்ப்ளிகேட்டடா இருக்கு. சோ இப்போ இதில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, so we know that from this equation I take omega square C square காமனா வெளியே எடுத்துறேன். அப்ப எடுத்துட்டு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இதுல ரிமைனிங் R இருக்கும் பிளஸ் 1 divided by omega square C square இருக்கும், இதை omega C the whole square அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். Okay, so we know that from the impedance triangle it is very well clear, Z is equal to square root of R square plus XC square. Here XC is nothing but 1 by omega C. அப்போ இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதலாம்னா Z ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அது புரியுதுங்களா? அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு C ஆல்ரெடி இருக்கு, அப்போ இந்த ஒரு Cக்கு ஒரு C நான் கேன்சல் பண்ணிட்டேன். சொல்றது புரியுதுங்களா? ஸோ அப்போ therefore minus R divided by omega square C into Z square அப்படின்னு என்னால எழுத முடியும். And we know that 1 by omega C இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நான் என்ன எழுதலாம், XC ன்னு எழுத முடியும். புரியுதுங்களா? ஸோ மைனஸ் R into XC, சரிங்களா, டிவைடட் பை, ஸோ மீதி வந்து எனக்கு ஒரே ஒரு ஒமேகா இருக்கும், அப்போ ஒமேகா இன்டூ Z ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். இதுதான் ஏயோட வேல்யூ, சரிங்களா. அப்போ தேர்ஃபோர் பியோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா R இன்டூ XC divided by omega Z square இதுக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? So this is the value of D. So இதை வந்து நம்ம இங்க simplify பண்ணிடுறோம். And moreover we know the value of A and B. So this is the value of A and B. Now so here again I take omega square C square outside from this equation. So therefore it is R square plus 1 divided by omega C the whole square. மீதி எனக்கு என்ன இருக்குங்க, omega square R square C square. So omega square C square cancel. சரிங்களா, மீதி எனக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா R square divided by இதை வந்து நான் என்ன போட்டுக்கலாம், Z square அப்படின்னு போட்டுக்கலாம். Now
இட் இஸ் வெரி வெல் கிளியர். இப்போ எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் ஒன்ல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். I of s which is equal to the value of a is equal to minus r into xc, okay, divided by omega z square, சரிங்களா, into 1 divided by s plus 1 by rc. சரிங்களா, இதை வந்து நான் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்க v omega by rங்கிற டேர்ம் இருக்கு. சரிங்களா, அந்த டேர்ம் கடைசியை நான் உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளஸ் b ஓட வேல்யூ இட் இஸ் நத்திங் பட் r xc divided by omega z square into s divided by s square plus omega square. Next d பாத்தீங்கன்னா plus r square divided by z square into what is the value 1 divided by s square plus omega square அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம் வந்து நான் எதால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ஒமேகா v divided by r இதால மல்டிப்ளை பண்ணிடுறேன். சரிங்களா, இப்போ இந்த டேர்ம்ஸை நான் உள்ள கொண்டு வந்துடுறேன். அப்போ மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க. ஸோ இங்க ஒமேகா r இருக்கு, இங்க ஒமேகா r இருக்கு. ஸோ மைனஸ் ஆர் xc divided by omega into z square into omega v divided by r into 1 divided by s plus 1 by rc plus r xc divided by omega z square into omega v divided by r into s divided by s square plus omega square plus r square divided by z square into omega v divided by r into 1 divided by s square plus omega square. ஒன்ஸ் இது சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த ஒமேகாவுக்கு இந்த ஒமேகா கேன்சல், இந்த ஆருக்கு இந்த ஆர் கேன்சல். சரிங்களா, ஸோ இப்போ மீதி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மைனஸ் வி இன்டூ எக்ஸ்சி டிவைடட் பை இசட் ஸ்கொயர் இன்டூ 1 டிவைடட் பை எஸ் பிளஸ் 1 பை ஆர்சி. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை என்ன பண்ணுறேன்னா இந்த ஒமேகாவுக்கு இந்த ஒமேகா கேன்சல், இந்த ஆருக்கு இந்த ஆர் கேன்சல். இப்போ மீதி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா பிளஸ் வி இன்டூ எக்ஸ்சி டிவைடட் பை, சரிங்களா, இசட் ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ மீதி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ் டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். ஸோ அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா பிளஸ் இதை நான் வந்து ஒரு ஆருக்கு ஒரு ஆர் கேன்சல் பண்ணிட்டேன். சரிங்களா, இந்த ஒமேகாவை இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன் இங்கே. ஸோ தேர்ஃபோர் எனக்கு என்ன இருக்குன்னா மீதி வி இன்டூ, சரிங்களா, ஆர் பை இசட் ஸ்கொயர் into omega divided by s square plus omega square. So we know that this is the impedance triangle. This is, I take theta. So this is r, this is x, this is z. So from this impedance triangle, we know that cos theta which is equal to r by z. Similarly, sin theta which is equal to x by z. So அந்த கான்செப்ட் படி எழுதணும் அப்படின்னா minus v into xc divided by z square into 1 divided by s plus 1 by rc. ஸோ பிளஸ் இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா வி ரெண்டுத்துலையும் காமனாக இருக்க எடுத்துடுறேன். அதே மாதிரி ஒரு இசட்டை காமனாக வெளியே எடுத்துடுறேன். மீதி எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸ்சி டிவைட் பை இசட் இன்டூ எஸ் டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் ஆர் டிவைட் பை இசட் இன்டூ ஒமேகா டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, ஸோ இதை நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா மைனஸ் வி எக்ஸியை வந்து okay, now I take inverse Laplace transform on both sides. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன்னா ஐ ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி எக்ஸி இஸ் நத்திங் பட் 1 பை ஒமேகா சி. அப்போ தேர்ஃபோர் ஒமேகா சி இசட் ஸ்கொயர் இதுக்கு எடுத்தோம்னா இ பவர் மைனஸ் 1 டிவைட் பை ஆர்சி இன்டூ டி பிளஸ் வி பை இசட். So we know that it is nothing but xc by z is nothing but it is sin theta.
So sin theta into cos omega t plus r by z is nothing but cos theta. So cos theta into sin omega t. So therefore, இதை நான் எப்படி எழுதுறேன்னா v by z நீங்க பாத்தீங்கன்னா it is nothing but sin a cos b plus cos a sin b இந்த ஃபார்மேட்ல இருக்கு. therefore அது எப்படி எழுதலாம்னா sin of omega t plus theta sin of a plus b ன்னு எழுத முடியும். சரிங்களா? minus v divided by omega c z square into e power minus 1 by rc into t. So this is the value of the current through this RC network whose input is sinusoidal. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் இது தெரிஞ்சுன்னா எனக்கு VFT calculate பண்றது ரொம்ப சிம்பிள். ஸோ VFT which is equal to we know the formula. What is the formula? It is 1 by c integral I of t into dt. அப்படி போடலாம். அப்படி இல்லைன்னா so we know that the voltage across the resistor which is equal to I of t into R. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா இங்க R ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ V into R divided by Z into sin of omega t plus theta minus VR divided by omega c Z square to e power minus 1 divided by RC into t. அப்போ கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் which is equal to my input voltage minus VR of t. So இதுல substitute பண்ணீங்கன்னா definitely get the answer. So you take this as a homework. I hope it is very clear. Thank you.